தீர்வுக்காக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்ட கடற்தொழில் அமைப்புகள். நிதி அமைச்சிடம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை. தமிழர் பகுதியில் அதிர்ச்சி சம்பவம். A35 வீதியில் மீட்கப்பட்ட 2 ஆண்களின் சடலங்கள். புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பதாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும். திருகோணமலையில் ஆளில்லா விமானம் மீட்பு. நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை. அரிசிக்கான தட்டுப்பாடு 7ஆம் தேதியின் பின் நீங்கும். அரசாங்கம் அறிவிப்பு. அரசியல் தேவைக்கேற்ப சுகாதாரத்துறையை பயன்படுத்த இனி இடமில்லை. நலிந்த அனுர அரசுக்கு தடையாகும் முக்கிய அரசு அதிகாரிகளின் நகர்வுகள். மலையக மக்கள் முன்னணியில் மறுசீரமைப்பு. ராதாகிருஷ்ணன் MP உறுதி. சஜித்தின் தலைமைக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ரணிலுடன் கைகோர்க்கவுள்ள பலர். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் கடற்தொழில் அமைச்சரையும் சந்தித்து பேச கடற்தொழிலாளர் அமைப்புகள் தீர்மானித்துள்ளது. தேசிய கடற்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கம், வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையம் என்பன இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளன. அதன் பிரகாரம் முதற்கட்டமாக எதிர்வரும் 4ஆம் தேதி சனிக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை இந்த அமைப்புகள் சந்தித்து பேசவுள்ளன. அதேபோன்று தேசிய மக்கள் சக்தியால் கடற்தொழிலாளர் பிரச்சினை தொடர்பில் கோரப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைகின்றது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் வடமாகாண கடற்தொழிலாளர்களின் வாழ்வியல் செயற்திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசுவதற்கும் கடற்தொழிலாளர் அமைப்புகள் இணக்கம் கண்டுள்ளன. ஜனவரி மாத இறுதியில் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்து பேசுவதற்கும் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நிதி அமைச்சிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். கடந்த காலத்தில் அரசாங்கத்தினால் பாடசாலை உபகரணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வரியானது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மாத்திரம் பாடசாலை உபகரணங்களுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கியுள்ளது. இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்கள் எதன் அடிப்படையில் தெரிவானது என அவர்கள் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சீனர்களின் இணையவழி மோசடிகள் காரணமாக பெரும்பாலும் வெளிநாட்டவர்களே பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அண்மை காலமாக சீன பிரஜைகள் இலங்கையில் விசா இன்றி தங்கியிருத்தல், இணையவழி மோசடிகள் தொடர்பில் கூடுதல் அளவில் கைது செய்யப்படுகின்றனர். கடந்த ஆண்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சீனர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் குறித்த சீன பிரஜைகளின் இணைய மோசடி பெரும்பாலும் வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்தே நடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. இலங்கையர்கள் அவற்றில் மிக சொற்பமான அளவிலேயே பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. இதற்கிடையே இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள சீன பிரஜைகளை தமது நாட்டுக்கு நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இலங்கையில் உள்ள சீன தூதரகம் முன்னெடுத்துள்ளது. கிளிநொச்சியில் மீட்கப்பட்ட இனந்தெரியாத 2 நபர்களின் சடலங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் கிளிநொச்சி A35 பிரதான வீதியில் உள்ள புளியம்பொக்கனை பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். A35 பிரதான வீதியின் புளியம்பொக்கனை பகுதியில் அமைந்துள்ள பாலத்திலேயே குறித்த 2 ஆண்களின் சடலங்களும் இனம் காணப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றது. இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் 5 மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் உட்பட எதிர்வரும் தேர்தல்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புத்தாண்டுக்கான பணிகளை ஆரம்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கும் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் கைகோர்க்குமாறு இடதுசாரி குழுக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பல்வேறு முரண்பாடுகளை சுமூகமாக தீர்த்து கட்சியை பலப்படுத்தும் வகையில் புதிய பயணத்தை புத்தாண்டில் ஆரம்பிக்க உள்ளதாக கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வலுப்படுத்த விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் பல்வேறு காரணங்களால் அரசியலில் இருந்து விலகிய அல்லது வேறு கட்சிகளில் இணைந்துள்ள அனைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினரையும் இந்த முயற்சியில் கட்சியுடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுப்பதாக அவர் கூறினார். திருகோணமலை கடற்பரப்பில் அண்மையில் மீட்கப்பட்ட ஜெட் மூலம் இயங்கும் இலக்கு ட்ரோன் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட குழு சமர்ப்பித்த இறுதி அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படை தளபதியிடம் இறுதி அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 27 மீனவர்கள் குழுவால் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோன் ஒரு இந்திய நிறுவனத்துக்கு சொந்தமானது என்பதுடன் பயிற்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்தது. ட்ரோன் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு சுமார் 2 வாரங்கள் கடலில் மிதந்து கொண்டிருந்தது என்பதும் அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இலங்கையின் பாதுகாப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் நாட்டிற்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ட்ரோன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று இலங்கை விமானப்படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனவரி 7 பின்னர் அரிசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கும். இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசி உரிய நடைமுறைகளின் கீழ் விநியோகிக்கப்பட்டு வருவதாக இலங்கை அரசு பொது வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவிந்து பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பொது வர்த்தக கூட்டுத்தாபனத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதனூடாக கடந்த காலத்தில் நாட்டில் அரிசிக்கு ஏற்பட்டிருந்த தட்டுப்பாடு நீங்கும். அரசாங்கம் இறக்குமதி செய்த 5200 மெட்ரிக் டன் அரிசியின் முதல் தொகுதி கடந்த 30 எமக்கு கிடைக்கப்பெற்றது. அதனை பகிர்ந்தளிக்கும் பணிகளும் இடம்பெறுகின்றன. இரண்டாம் கட்டமாக 520 மெட்ரிக் டன் நமது கூட்டுத்தாபனத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனை பகிர்ந்தளித்து வருகின்றோம். இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை 4 கட்டங்களாக விநியோகித்துள்ளோம். மேலும் 5200 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்யும் அனுமதியையும் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளோம். எதிர்வரும் 7 குறித்த தொகை எமக்கு கிடைக்கப்பெறும். 7 பின்னர் அரிசிக்கான தட்டுப்பாடு படிப்படியாக நீங்கும். இதற்கு அப்பால் மேலும் 28,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க உள்ளோம். நாட்டில் காணப்படும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளோம். அரசாங்கம் நாட்டு அரிசியை மாத்திரமே இறக்குமதி செய்துள்ளது என்றார். இதேவேளை தனியார் துறையினர் 1,00,000க்கும் அதிகமான மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்றாலும் சிவப்பு அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடுகள் இருப்பதாகவும் அரிசியின் விலைகள் கட்டுப்பாட்டு விலையில் இல்லை என்றும் நுகர்வோர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். வரலாற்றில் முதன்முறையாக வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மகரகம அரசு வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள முதலாவது மற்றும் ஒரே எலும்பு மஜ்ஜை மற்றும் இரத்த அணு மாற்று சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் இன்றைய தினம் வியாழக்கிழமை கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், சுகாதார அமைச்சகம் என்பது பொதுவாக எந்த அரசாங்கமும் கேட்கும் பணத்தை கொடுக்கும் இடமாகும். வரலாற்றில் சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகூடிய தொகை இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு வெளிநாட்டு சர்வதேச அமைப்புகளின் ஆதரவை உள்ளூர் தூதுவர்கள் மூலமாகவும் நமது அமைச்சகத்தின் மூலமாகவும் பெறுகின்றது. தற்போது நாம் ஏற்பாடுகள் அனைத்தையும் முறையாகவும் திட்டமிட்டதாகவும் பயன்படுத்த வேண்டும்.
எதிர்வரும் காலங்களில் அரசியல் தேவையின் அடிப்படையிலேயோ வைத்தியசாலைக்கு சென்றபின் மனதில் எழும் உணர்வு பூர்வமான எண்ணங்களின் அடிப்படையிலேயோ எவருக்கும் உதவ முடியாது. அடுத்த 20 ஆண்டுகளை கருத்தில் கொண்டு தேசிய திட்டத்தின்படி இந்த வளர்ச்சிப் பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய உள்ளூர் வைத்தியசாலையை பொது வைத்தியசாலையாகவும் தேசிய வைத்தியசாலையாகவும் அபிவிருத்தி செய்யும் கனவுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கனவுகள் தேசிய திட்டத்துடன் எந்த அளவுக்கு நன்றாக ஒத்துப்போகின்றன என்பதை கருத்தில் கொண்டு செயற்படுவோம் என்றார். உள்ளூர் வெளியூர் அரிசிகளின் விலை மற்றும் அது தொடர்பிலான ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. வெள்ளப்பச்சை 210 ரூபா ஆண்டும் சம்பா அரிசி 230 ரூபா ஆண்டும் தீர்மானிச்சிருக்கு. அதில் என்ன சிக்கல்னு சொன்னால், இப்போ சம்பா வந்து இம்போர்ட் பண்ணுற ஆக்கள் வந்து எங்களுக்கு 225 ரூபாய் தான் கொழும்புல வச்சு கொள்முதலுக்கு தராங்க. அங்கேருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர 6 ரூபா கூலி முடியுது. 231 ரூபா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது. அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் வந்து ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த விலை எங்களுக்கு கட்டுப்படியாகுது. அப்போ 240 ரூபாய்ச்சி எங்களுக்கு இருக்கணும். அந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கிருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். இதை பற்றி மற்றது அந்த சம்பா கீரிச்சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால், மில்காரர் தாராளமான இதுக்கு வழங்குற இனம் இல்லை. புலனர்வை அன்றாபுரங்கள்ல இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரிசிகள் வந்து சேர்றது. அந்த அரிசி வந்து அவங்க ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தரணும். அதனால அதையும் எங்களால் அரசாங்கத்தின் விற்பனை விலைக்கு கொன்ற பிரைஸுக்கு எங்களால் அந்த அரிசிகளை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கு. நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறபடியா எங்களுக்கு இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் அந்த பிரச்சனைகளும் இருக்கிறன்றபடியா நாங்கள் இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியையும் கீரிச்சம்பா சம்பா போன்ற அரிசிகளையும் விற்பனை செய்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஒன்று இருக்கு எங்களுக்கு. ஏனென்று சொன்னால், அரசாங்கத்தின் ப்ரைஸ் கண்ட்ரோல் ப்ரைஸுக்கு இந்த பொருட்களை எங்களால் வழங்க முடியாமல் இருக்கு. கூலி அதாவது ஒரு போக்குவரத்து கூலியை கணக்கில் எடுக்காமல் இது ஒரு செய்யப்பட்ட ஒரு இதுன்றபடியா எங்களால் இப்போ கொழும்புல 225 ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு 6 ரூபா கூலி முடிக்கும். 231 ரூபா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியுது. அரசாங்கத்தின் விலையே 230. அப்போ நாங்கள் அந்த அரிசியை என்னென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்க முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த சம்பா கீரிச்சம்பா மற்ற இந்த வெள்ளப்பச்சை சிகப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக இருக்கு. குறிப்பா புலனறுவை மற்றது கிழக்கு மாநிலங்களில் நெல்லுகள் வந்து அந்த அரிசிக்குரிய தட்டுப்பாடு இல்லாததால யாழ்ப்பாண மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கு. உண்மையா என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாண மக்கள் மிக கூடுதலான சாப்பாட்டுக்கு எடுக்கிறது இந்த ஆட்டக்காரி நாட்டரிசி. ஆனால் இந்த ஒரு கீழ்பட்ட ஹோட்டல் அவங்களெல்லாம் கூடுதலாக இதை பாவனைக்கு எடுத்துக்கொள்வது இந்த கீரிச்சம்பா பொன்னி சம்பா அரிசி வகை. அந்த அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது. அத்தோடு இல்லாமல் இந்த சாதாரண பொதுமக்களும் இந்த சிகப்பு தீட்டல் என்ற அரிசி ஒன்று உணவாக சோறுக்கும் எடுக்கிறாங்க, அரிசி மாவுக்கும் அந்த அரிசியை நிறைய கொள்வனம் செய்கிறாங்க. அப்போ மாவை தவிர்த்து அரிசி மாவை கூட பாவனை செய்கிறதுக்காண்டி இந்த சிவப்பு தீட்டல் தேவை. இந்த சிவப்பு தீட்டலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்குது. அதோட இந்த வெள்ளைப்பச்சை வெள்ளைப்பச்சையில் வந்து நாங்கள் அரிசி மாவா நிறைய செய்து இப்போ சாதாரண கடைகளில் இடியப்பம் புட்டு என்பது அதுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது. இந்த அரிசி வகையில் அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டு நிலையை ஏற்கனவே விதிச்சிருக்கு சில அரிசி வகைகளுக்கு. அதன் நேரம் சுதேசிய உற்பத்திகள் அரிசி விலை வந்து கூடவா இருக்குதா இல்லாட்டி இல்ல தென்னிலங்கையில் வர அரிசி குறைவா இருக்கு? இதால பாதிக்கப்பட்டது எந்த மக்கள் என்னென்னால் இதுல வந்து நீங்க சொல்லுன்ற உள்ளூர் உற்பத்தி அரிசி பொறுத்தளவில் அது இப்போ நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரே விலையில் தான் அது இருக்கிறது. அது பெரிதாக கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே விலைக்கு இருக்கிறது. ஆனால் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற அரிசி, அதாவது இவர் குறிப்பிட்டது போல இந்த சம்பா மற்றது வெள்ளை அரிசி மற்ற ஈக்நாடு போன்ற இன அரிசிகள் பாரிய பிரச்சனை இருக்கிறது. அது சம்பந்தமாக எங்களுக்கு கடந்த வாரம்
இப்படி மொத்த விற்பனை வர்த்தகர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய அன்றே அவர்களுக்கு முன்னாலே பாவனையாளர் அதிகார சபை சேர்மன், அதாவது தலைவருடன் நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். இந்த விலைகளுக்கு இந்த இந்த அரசியலுக்கான நீங்கள் விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்திய வர்த்தமானி அறிவித்தலே மொத்த விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையிலே 5 ரூபா தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ மொத்த விலைக்கு உதாரணமாக 225 ரூபாய்க்கு இந்த அரிசியை கொழும்பில் செய்து கொண்டு வருவதாக இருந்தால், இவர் குறிப்பிட்டது போல 6 ரூபா டிரான்ஸ்போர்ட் ஏற்றி இறக்கல், 5 ரூபா, 1 ரூபா ஏற்றி இறக்கிற கூலி 6 ரூபா. இதை விட டேக்ஸுகள் மற்றும் கடைக்காரங்க லாபம் எல்லாம் சேர்த்து 4 ரூபா கணிக்கப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் 5, ஏற்றி இறக்கிற கூலி 1, ஏனைய லாபம் உட்பட ஏனைய செலவுகள் 4 சேர்த்தால் 10 ரூபா கேப் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேணும் கெசட் நோட்டிஃபிகேஷன்லே. ஆனால் அவர்கள் 5 ரூபா தான் அந்த கேப்பை விட்டுருக்கிறாரு. 5 ரூபாய்க்கு மேலே விற்றா ப்ரைஸ் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்குது. மாணவடியா இதை நாங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம். அவர் சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். உடனடியாக நீங்கள் வர்த்தக வாணிப அமைச்சரின் செயலாளருடன் தொடர்பு கொள்ளுமாறும் அதே வேளை எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்புமாறு சொல்லினதுக்கு அமைய நாங்கள் உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். இந்த விலையினால் இங்கே யாழ்ப்பாண வர்த்தகர்கள் விற்க முடியாத நிலை இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேஸ் கொழும்பிலே ஒரு விலை, யாழ்ப்பாணத்திலே ஒரு விலை. அந்த டிரான்ஸ்போர்ட்டை கூட்டி அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் மா எல்லா இடம் ஒரே விலை. ஏனென்னா மா நிறுவனம் தண்ட சொந்த வாகனத்திலே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. கேஸ் அப்படி இல்லை, யாழ்ப்பாணத்திலே ஒரு விலை, கொழும்பிலே ஒரு விலை. அரிசி கொழும்பு விலைக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி அந்த 5 ரூபா பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்தால் எங்களுக்கு அதிலே 10 ரூபா கேப் வேணும். ஹோல்சேலுக்கும் ரிட்டெயிலுக்கும் இடையில் 10 ரூபா தேவை. அதை குறிப்பிட்டு உடனடியாக நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். இதில் உள்ள ஷோர்ட்டேஜ் தட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அதற்கு மேலதிகமாக வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளருடனும் நேரடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இதை கவனத்தில் எடுக்குமாறும், இதில் கேபினெட்டில் எடுத்தபடியால் திரும்ப தாங்கள் கேபினெட்டில் இதை கதைச்சு ஒரு முடிவுக்கு வருவதாக, அதாவது அமைச்சரவையில் கதைச்சு ஒரு முடிவுக்கு வருவதாகவும் எங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஈக்கில் நாடு இந்த விலை 220 ரூபா, இப்போ ஆட்டக்காரி நாட்டரிசின்ற விலை 280 ரூபா. அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ஈக்கில் நாடு, வெள்ளை நாடு அதில் விலைகளும் குறைவு. சில பொதுமக்கள் சில அரிசிகளை விரும்பி சாப்பிட்றாங்களும் இருக்குது. இப்போ தீட்டல், இந்த ஈக்கில் தீட்டல் என்ற ஒன்று இருக்குது, அது 220 ரூபா அரசாங்கத்தை விற்பனை விலை. ஆனால் அந்த தீட்டலை நிறைய சனம் உணவுக்கு பயன்படுது, சோறுக்கு பயன்படுது. அந்த இதை பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பெற முடியாத சூழ்நிலையும் இருக்குது. சில பேர் இந்த நாட்டரிசி வெள்ளை இதுகளை விட்டு போட்டு தீட்டலில் பாய்க்கிறார்கள் கூட இருக்குது. அதாவது இந்த ஈக்கில் தீட்டல் 220 ரூபா தான் அதன் கொன்ற பிரைஸ் அரசாங்கத்துக்கு. ஆனால் அது ஒரு சிறந்த உணவுண்டு சாப்பிட்றாக்கள் கூட இருக்குது. அதே மாதிரி இடியப்பம் புட்டு வகைகளுக்கும் இந்த அரிசி மாவுக்கு இந்த தீட்டல் தேவைப்படுது. வெள்ளை அரிசி, வெள்ளை பச்சையும் இந்த தீட்டு பச்சையும் பெருமளவான மக்கள் சாப்பிட்றோம். மற்றது வெளியூர்களிலிருந்து இங்கே தங்குறாக்கள் கூடுதலாக பாய்க்கிறது கீரிச்சம்பாவும் வெள்ளை அரிசியலும். அப்போ அந்த கோட்டல்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த அரிசிகளை பெற்றுக்கொள்றது. உள்ளூர் அரிசி போதிய அளவு இருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த ஈக்கு நாடு வெள்ளை எல்லாம் கிட்டத்தட்ட 2.5 மாத பயிர், ரைட். மற்றது 3.5 தொடக்கம் 4 மாத பயிர் தான் இந்த ஆட்டக்காரி மொட்டைக்கருப்பன் என்று சொல்கின்ற அரிசினம். அப்போ அதுக்குரிய செலவு கூட, நாட்களும் கூட, கிட்டத்தட்ட 4 மாத நெல். அந்த வகையிலே அதுடைய அரிசி கொஞ்சம் விலை கூட, 280 ரூபா. இது 220 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியது 2.5 மாத பயிர். சரி, ஆனபடியாக மெடது இப்போ இவர் குறிப்பிட்டது போல் உள்ளூர் அரிசியை பொதுமக்கள், பெரும்பான்மையான பொதுமக்கள் உள்ளூர் அரிசியை தான் பாவிக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற ஹோட்டல்கள்
மற்றது இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அவர்கள் எல்லாம் சம்பா வெள்ளை அரிசி போன்றவர்களை தான் கூட பயன்பாட்டுக்கு எடுக்கிறார்கள். நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் உள்ள போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது யாழ்ப்பாண நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நகர மண்டப அமைப்பு பணி தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பில் பதில் சொல்லிக் கொண்டிருந்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விதண்டாவாதமாக, நீங்கள் திட்ட முகாமைத்துவம் படித்தீர்களா, மாஸ்டர் முடித்தீர்களா என கேள்வி கேட்டு முரண்பட்டார். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இங்கு நகர அபிவிருத்தி சபையின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன். நானும் திட்ட முகாமைத்துவம் படித்து பட்டங்களை முடித்தே வந்திருக்கின்றேன். இந்த திட்டம் மெகா திட்டம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவது அரசு நிறுவனமாகும். மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் மாதாந்தம் முன்னேற்ற அறிக்கை அமைச்சுக்கே அனுப்பப்பட்டு நிதிகள் விடுவிக்கப்படுகின்றது. அரசு அதிபரூடாக எங்களுடைய ஆவணங்கள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம். உண்மையில் எந்த அதிகாரிகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் நான் விவாதிக்க வரவில்லை. எமக்கு தகுதி இருக்கின்றபடியால் தான் நாங்கள் இங்கு அதிகாரிகளாக வந்திருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார். குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அவதூறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இக்குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரது முகநூலில் இணைத்து பகிரப்பட்டு வருகின்றன என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சமூக வலைதள பக்கத்தில் இவ்வாறான எந்தவித ஆதாரமும் அற்ற விஷம பிரச்சாரங்களை சமூக ஊடகங்களில் செய்பவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளோம். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முக்கிய குறிக்கோள்களாவன திட்டங்களை தயாரித்தலும், செயற்திட்டங்களை இனங்காணல் மற்றும் அமுலாக்கல் செயற்பாடுகளை முன்னெடுத்தலுமாகும். இவ்விடய பரப்பானது தனிநபரினால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அதற்கென உருவாக்கப்பட்ட தொடர்புபட்ட நிறுவனங்களினது குழு உறுப்பினர்கள் சார்ந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விடயம் பலருக்கு தெரியாதிருப்பது வருந்தத்தக்கதேயாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு பரப்பும் முகநூல் கணக்குகள் தொடர்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயற்பாடுகள் காரணமாக அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் பலரும் அதிருப்தியுற்றுள்ளனர். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அரசியல்வாதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து செயற்பட்டிருந்தனர். எனினும் அண்மை காலமாக சஜித் பிரேமதாச தமக்கான முக்கியத்துவத்தை வழங்குவதில்லை என்று குறித்த அரசியல்வாதிகள் மத்தியில் பரவலான அதிருப்தி ஒன்று தலைதூக்கியுள்ளது. அதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் அதே நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது.